வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பண்டைய இலக்கியங்களில் தாவரவியலை பற்றி என்ன குறிப்புகள் இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஆங்கிலத்தில் நம்ம பாட்னின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரவியல் தாவரங்களை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு அறிவியல் துறை. தாவரங்களுக்கும் மனித சமுதாயத்துக்குமான உறவு தொன்று தொற்றே இருந்து வருது. மனிதனோட தேவைகளை ஆண்டாண்டுகளாக நிறைவேற்றி வர்றது அந்த தாவரங்கள். தாவரங்களோட பயன்பாடும் தன்மையும் உணர்ந்த தமிழ் சமூகம் தாவரங்களை தெய்வங்களாகவும் உறவுகளாகவும் போற்றியிருக்கு. சங்க இலக்கியங்கள் முதலான பழந்தமிழ் நூல்களில் தாவரவியல் செய்திகள் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு. தாவரங்களோட தோற்றம், பயன்பாடு, தன்மைகள், தாவரங்களுக்கும் மனிதர்களுக்குமான உறவு, தாவரத்துக்கான சூழியல் போன்றதெல்லாம் இதில் சிறப்பான இடம் பெற்றிருக்கு. தாவரங்கள் உயிரும் உணர்வும் இருக்குது அப்படின்றத முதல்ல உலகுக்கு சொன்னது தமிழர்கள் தான். உலகில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாமே புல், பூண்டு, செடி, கொடி, மரம் இதுக்கெல்லாம் உயிர் இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் இந்திய தாவரவியல் மேதை ஜெகதீஷ் சந்திர போஸ் தாவரங்களுக்கு உயிர், உணர்வு, அறிவு எல்லாமே இருக்குது அப்படின்னு நிரூபித்து காட்டினார். ஆனால் அவருக்கு முன்னாடி 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா தாவரங்களுக்கு உயிரும் தொடு உணர்வும் இருக்குது அப்படின்றத உறுதி செஞ்சுருக்கிறது தொல்காப்பியம். சங்க இலக்கியமான நற்றிணையோ தாவரங்களுக்கும் புரிந்து கொள்ளும் உணர்வும் இருக்குது அப்படின்றத நற்றிணை தலைவி ஒருத்தி, சிறு வயதில் நானும் என் தோழியரும் புன்னை விதைகளை மண்ணில் புதைத்து விளையாடுவோம். அப்படி புதைத்து விளையாடி மறந்து போன விதை ஒன்று செடியாக முளைத்தது. அதனை கண்ட என் தாய் அதனையும் தன் மகளாக எண்ணினால் என்னை வளர்த்ததைப் போலவே அந்த புன்னை மர செடியையும் நெய்யும் பாலும் ஊட்டி வளர்த்தார். அம்மரம் என் சகோதரியை போன்றது என்று என் தாய் எப்பொழுதும் சொல்வாள். அதனடியில் நின்று உன்னோடு கிழிந்து பேசுவதற்கு எனக்கு நாணமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க காதலர்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு கவிதை இருக்குது. தாவரங்களுக்கும் உயிரும் உணர்வும் இருக்குது என்ற தமிழரின் தாவரவியல் அறிவியலையும் அவர்களோட பண்பாட்டு வாழ்வியலையும் இந்த பாடல் அடிகள் நமக்கு உணர்த்துது. அந்த பாடல் நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினாள். புன்னையது சிறப்பே அம்மா நாணுதும் நம்மோடு நகையே. இது நற்றின வரக்கூடிய ஒரு பாடல். தாவரங்களை மருந்துகளாக பயன்படுத்தின செய்திகளும் சங்க இலக்கியங்களில் காணப்படுது. வேம்பு, மரா போன்ற தழைகள் மருந்துகளாகவும் கிருமி நாசியாகவும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. மருந்தாக பயன்பட்டாலும் மரத்தை முழுசாக அழித்து அதுலேருந்து மரத்தை பெறக்கூடாது என்பது தமிழரோட கொள்கையாக நம்ம நற்றிணையில் வரக்கூடிய மரம் சா மருந்தும் கொல்லார் அப்படின்ற வரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சங்க இலக்கியமாக இருக்கக்கூடிய குறிஞ்சி பாட்டில் குறிஞ்சி நிலத்தில் மட்டுமே காணப்பட்ட 99 வகையான மலர்களை பட்டியலிடுகிறார் கபிலர். இது தமிழர்களுடைய தாவரவியல் அறிவுக்கு சிறந்த சான்றாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.